அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 254வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கல்லில் அல்லது திருக்கல்லம் அல்லது திருக்கண்டலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் சிவானந்தேஸ்வரர், இறைவியின் பெயர் ஆனந்தவல்லி அம்மை. இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை பெரியபாளையம் சாலை வழியில் உள்ள கன்னிபுத்தூர், அதாவது கன்னிகைப்பேர் என்ற கிராமத்தில் இறங்கி 4 கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலத்தை அடையலாம். சென்னை கோயாமேடு மார்க்கெட் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடி நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. திருவள்ளூர் மற்றும் செங்குன்றம் ஆகிய ஊர்களிலிருந்தும் கன்னிபுத்தூர் வந்து இந்த ஸ்தலத்தை அடையலாம். கன்னிகைப்பேர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து திருக்கண்டலம் செல்ல ஆட்டோ வசதிகள் இருக்கின்றன. மக்கள் வழக்கில் திருக்கல்லம் அல்லது திருக்கண்டலம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? கிழக்கில் ஒரு 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சியளிக்கின்றது. ஆலயத்துக்கு வெளியே நந்தி தீர்த்தம் என்ற திருக்குளம் இருக்கின்றது. கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் எதிரே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் இருக்கின்றன. அதையடுத்து நேரே இறைவன் கருவறை இருக்கின்றது. சிவானந்தேஸ்வரர் சதுர ஆவுடையார் மீது லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருங்காட்சி அளிக்கின்றார். சுவாமி விமானம் தூங்கானை மாட அமைப்புடையதாக சொல்கின்றார்கள். இறைவன் சன்னதிக்கு இடதுபுறம் சுப்பிரமணியர் சன்னதியும் அதை அடுத்த அம்பாள் ஆனந்தவல்லி அம்மை சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இந்த 3 சன்னதிகளும் சோமஸ்கந்தர் வடிவில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாகும். ஆலயத்தில் ஒரு விசாலமான வெளிப்பிரகாரம் மட்டும் இருக்கின்றது. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும் காலாத்தீஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. வடக்கு பிரகாரத்தில் சக்தி தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் உரையும் சிவானந்தேஸ்வரரை பிருகுமுனிவர் 1000 கள்ளி மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்து வந்தார். இறைவன் சக்தி தட்சிணாமூர்த்தி வடிவில் காட்சியளித்து வரவழைத்தார். எனவே இந்த சக்தி தட்சிணாமூர்த்தியை விசேஷ வழிபாடு செய்வதன் மூலம் இனிய இல்லறம், தம்பதிகள் ஒற்றுமை, நல்ல புத்திரப்பேறு, சிறந்த அறிவாற்றல், செல்வ செழிப்பு ஆகிய அனைத்தையும் பெறலாம். இறைவன் கருவறை கோஷ்டத்தில் நர்தன விநாயகர், மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் இருக்கின்றார்கள். சண்டேஸ்வரர் சன்னதியும் இறைவன் சன்னதிக்கு வெளியே தெற்கு நோக்கியபடி அமைந்திருக்கின்றது. 4 சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் இருக்கின்றன. ஆகவே நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.